ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மைல்டான மசாலா வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக பண்ணலாம். வெஜிடபிள் ரவா கிச்சடி அப்படியே சாஃப்டாக குழைவாக வெண்ணெய் மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பீன்ஸ் கேரட் இருந்தது. ஒரு கைப்பிடி பீன்ஸ், ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஆஸ் யூஷுவல் தாளிப்புக்கு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மைல்டான மசாலாவுக்கு ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, பச்சை மிளகா காரத்துக்கு நான் 3 காரம் இருக்கிற பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாயை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தாராளமாக ரவா கிச்சடிக்கு வைங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கிச்சடி சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் அப்படியே இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இதை எண்ணெயிலே எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்கள் கிச்சடி. நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சண்டேனா வீக் எண்டு டே பார்த்திங்களா, அப்போ நம்மக்கிட்ட மாவு இருக்காது, புதுசாக திருப்பி மாவு அரைக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் மார்னிங் டிஃபனுக்கே இந்த ரவா கிச்சடி நான் ட்ரை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு மைல்டான மசாலா வாசனை இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புதினாலாம் பிடிக்கும்னா ஒரு கைப்பிடி புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. இப்போ காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வதங்கட்டும். காய்கறி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு லேசான லெமன் எல்லோ கலர் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் அப்படியே அட்ராக்டிவாக தெரியும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று போல் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான கல்லுப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தடவையாக மொத்தமாக கல்லுப்பு சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே பொறுமையாக வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே 1 டம்ளர் பெரிய ரவை அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கண்டிப்பாக 1க்கு 4 வைங்க, அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு உதிராகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணுற மெத்தடை பாருங்கள். இது என்ன தான் ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் இந்த தாளிப்பு, வெங்காயம், காய்கறி கூட இந்த ரவையை சேர்த்து அந்த எண்ணெயிலே இதை ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுங்க. அப்போ தான் கிச்சடி பார்த்திங்கன்னா பொலன்னு ஆறினோன்னா உதிர்ந்து வரும். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆறின பிறகு நல்லா பொலன்னு உதிர்ந்து வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு பெருங்காய பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காய பவுடர் சேர்த்து ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு, இது ரொம்ப சுலபமாக குயிக்காக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெந்நீர் போட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமாக ஆகிடும் உங்களுக்கு வேலை. 1க்கு 4 தண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகுது தண்ணி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ நானே வீடியோ எடுக்கிறதுனால நான் மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு சிம்மில் தான் இருக்குது அடுப்பு, அதனால் கலந்து கொடுக்க போகிறேன். நல்லா ஒன்று போல் கலந்து கொடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு லூஸான பதம் வரும். இந்த மாதிரி லூஸான பதம் வந்த பிறகு நீங்கள் தட்டை போட்டு மூடி அப்படியே அதை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தம்மில் போட்டுருங்க. ஒரு 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது தீயில், மிதமான தீயில் இருக்கட்டும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வச்சாலே போதும். நான் ஒரு 8 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி தான் இதுக்கு. வெறும் தேங்காய் அரை மூடி, ஒரு 3 காரம் இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு பூண்டு சேர்க்குறேன் பாருங்கள், சின்ன பல் பூண்டு. நல்ல வாசனையாக ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்கும். வெள்ளை வெளியர்னு இருக்கும் சட்னி. இந்த மாதிரி கெட்டி சட்னியாக வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கிச்சடிக்கே பார்த்திங்கன்னா ஒரு சரியான காம்பினேஷன் இந்த தேங்காய் சட்னி தான். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கிச்சடியை திறக்கிறேன். பாருங்கள், அப்படியே மணலாக உதிர்ந்து வரும். எவ்வளோ கெட்டிமாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இதுக்கு மேலே இன்னும் இதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்கணும். நான் அதை சேர்க்குறத மட்டும் எடுக்கலை, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு மூடி 1 செகண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் உங்கள் தளன்னு ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா கிச்சடி எம்மியாக ரெடி ஆகிடும். நெய் சேர்த்துக்கோங்க. நான் முதல்லே 2 ஸ்பூன் விட்டுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை. இப்போ 1 ஸ்பூன் விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்படியே கரண்டியால் தடவிட்டு தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே தட்டை போட்டு 1 செகண்ட் வச்சுட்டு ஆஃப் ஆகிடுங்க. அவ்வளோதான் உங்கள் கிச்சடி, மசாலா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னி கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம பானுகா மேடம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.